Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையை அடுத்த அக்கரையில் அன்புமணியை அவரது இல்லத்தில் முகுந்தன் பரசுராமன் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார். சுமன், வணக்கம். முகுந்தன் எப்போது அங்கு வந்தாரு, எவ்வளவு நேரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கடந்த 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனிமேல் நான்காம் செயல்படுவேன் என்றும் ஏற்கனவே செயல்பட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக திண்டிவனம் தைலாபுரத்தில் ராமதாஸ் அவர்களை பாமக பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ராமதாஸ் மகள்கள் சந்தித்து சமாதானம் செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் அவர் யாரையும் சந்திக்கவில்லை என்ற ஒரு தகவலானதை தெரிவித்திருந்தனர். தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக கடந்த 2 மணி முதல் அக்கறையில் உள்ள பாமக அன்புமணி ராமதாஸ் வீட்டில் ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்கோவில் இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்ட முகுந்தன் பரசுராமன் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக அவரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது அன்புமணி ராமதாஸ் சமாதானம் செய்யும் ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார். அவரை தொடர்ந்து மாநில வன்னியர் சங்க மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகும் தற்போது அன்புமணி ராமதாஸ் வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் பாலும் அன்புமணி ராமதாஸ் வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆலோசனையில் அன்புமணி ராமதாசுடன் இந்த 3 பேரும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அடுத்த மாதம் மே 11ஆம் தேதி திருவிடந்தை பகுதியில் நடைபெறும் சித்திரை முழு பெருவிழா மாநாட்டிற்கான பொறுப்பு அன்புமணி ராமதாஸிடம் தான் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அவர் ராமதாஸ் அவர்களால் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்து வந்த நிலையில் தற்போது அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் இந்த 3 பேரும் தற்போது அக்கறையில் உள்ள அவரது வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் பாயூரில் உள்ள புதிய கட்சி தலைமை அலுவலகத்தில் அங்குள்ள பாமக நிர்வாகிகளை சந்தித்து பின்னர் அங்கிருந்து திருவிடந்தை பகுதியில் ஈசிஆர் சாலை திருவிடந்தை பகுதியில் நடைபெறும் முழு சித்திரை பெரிய மாநாட்டிற்கான இடத்தையும் பார்வையிட உள்ளார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. கனிமொழி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.